மீண்டும் சபரியை முந்திய திவாகர், திவாகரை மீண்டும் முந்திய சபரி அப்படின்னு சொல்லி டாபிக் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. நேத்து ஈவினிங் வந்து திவாகர் முன்னாடி இருந்தார், நைட்டு சபரி முன்னாடி இருந்தார் ஓட்டிங்ல, நம்பர் 1ல இருந்தாரு. மாறி 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 ஓட்டிங் வர்றது கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே சொல்லுங்க. நம்ம ஓட்டிங் பத்தி பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல திவாகர் அவர்கள் முன்னிலைக்கு வந்து விட்டார் அப்படிங்கறத பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி வந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் இல்லையா? திவாகர் 23.13%, 29,325 ஓட்டுல முன்னிலையில் இருக்கிறார். சபரி இரண்டாவது இடம் 22.79%, ஒரு 0.3% வச்சுக்கோங்களேன் டிஃபரன்ஸ். 28,895 ஓட்டு. ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 ஓட்டு தான். அது எப்பனாலும் மேல கீழே வரலாம் இல்லையா? மூன்றாவது இடம் கம்ருதீன் 10.72%, 13,598 ஓட்டு. பார்வதி 10.34%, 13,109 ஓட்டு. ரம்யா அஞ்சாவது இடம் 9.39%, 11,900 ஓட்டு. அரோரா 7.17%, 9,097 ஓட்டு. கெமி ஏழாவது இடம் 5.63%, 7,134 ஓட்டு. அப்சரா 5.45 ஓட்டு, 6,913. எஃப்ஜே 6.38%, 6,827 ஓட்டு. எஃப்ஜே, அப்சரா, கெமி இந்த 3 பேர்ல யார் வேணாலும் வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. பட் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஓட்டிங்கை போட்டுட்டு எவிக்ஷன் இல்லாம இருந்தாலும் கஷ்டம். தீபாவளியை முன்னிட்டு எவிக்ஷன் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்சராவை அமைச்சிடலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்சரா வந்து ஒரு கண்டென்ட்டும் பண்ணல இது வரைக்கும், பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எஃப்ஜே வந்து ஆதிரா கூட அப்படியே கொஞ்சம் லவ் கண்டென்ட் பண்ணாலும் அங்கங்க பேசுறான், அங்கங்க சண்டை போடுறான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். பட் அப்சரா வந்து சுத்தமா ஒண்ணும் பண்ணல. கெமியை கூட ஆளே காணாம 2 நாளா, என்னமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இந்த மாஸ்க் டாஸ்க் இருக்கு இல்லையா, பொம்மை டாஸ்க் மாதிரி மாஸ்க் டாஸ்க், அதுல இறங்கி ஓடுறாங்க, நல்லா தெரியுது. அது டாஸ்க்னா இறங்கி விளையாடுறாங்க கெமி. ஆனா பெருசா ஒன்றும் இது வரல, கண்டென்ட் வரல. அதே போல அரோரா வந்து காலைல தன்னோட சொந்த கதை, சோக கதை, யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஏமாந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு அது ஒரு முக்கியமான தருணம் தான். ஆனா அதை வந்து ஏன் வந்து துஷார்ட்ட சொல்றாங்க அப்படின்னு தான் தெரியல, தன்னுடைய சொந்த கதையை. அதே போல ரம்யாவும் பெருசா ஒன்றும் கண்டென்ட் கொடுக்கல. பார்வதி நைட்டு பூரா அவங்களாலதான் சாரி கேட்க மாட்டான்னு ஒத்தக்காரனாங்க, டோன்ட் பிளே சாரி கேம் அப்படின்னாங்க. கமருதீன் கொஞ்சம் இப்ப நான் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வெரி குட். ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சபரி வெர்சஸ் திவாகர் இதுதான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ திவாகரா சபரியா மாறி மாறி போயிட்டு இருக்கு. சபரி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அண்ணா உங்களை பார்த்து நான் பயப்படலன்னு சொன்னாரு, அது ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.